சிறப்பான தண்டனை கருட புராணத்தின்படி காத்திருக்கு. அந்த மாதிரி நடிக்கிறவர்களுக்கு எப்படி தண்டனைன்னு சொன்னால், 2ஆக பிரிக்கிறான். அதே 2 டிவிஷனாக பிரிச்சுடுறான். பூலோகத்தில் இருக்கும்போதே ஒரு 40% கொடுத்துருவான் அந்த பனிஷ்மெண்ட்டை. அடுத்தது மேல் லோகம் வந்தவொடனே பாக்கி 60% அவளுக்கு கொடுத்துருவான். பெரிய மிகச்சிறந்த தண்டனை உண்டு. அதனால் ஒருத்தரை பிடிக்கலன்னு சொல்லிடணும். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்சது பெரியவர்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும். பெரியவர்கள்கிட்ட நம்ம வேலை சொல்லக்கூடாது. நம்மளால் முடிஞ்சால் நம்ம செஞ்சு கொடுக்கணும். இல்லைன்னா முடிஞ்சால் உதவி செய்யணும். இல்லைன்னா நம்ம வேலையும் சேர்த்து பெரியவர்கள்கிட்ட செய்ய சொல்லக்கூடிய சில மகா பாவிகளுக்கு பெரிய தண்டனை காத்து கொண்டு இருக்கிறது. அதை அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணுற ஆட்களாக இருந்தால் அதை திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இது பிரம்ம வாக்கு. சரியா? ஓம் ஸ்ரீ காமாட்சி நமஹ. உங்கள் ஜே.கே. ஐயர்.